கொடுக்கலையே, யாருக்கு முன்னாடி உன்னை விட்டு கொடுக்கல, எந்த சூழ்நிலை வந்தாலும் விட்டு விலகல. ஏனென்றால் என்னுடைய நாமம் ஷம்மா. ஷம்மா ஷம்மா அப்படின்னா நம்ம பக்கத்துல இருந்து நம்ம குரல் கேட்டு நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது பாடல் ஒன்று பாடி நம்ம ஆண்டவரை உயர்த்த போறோம். ஷம்மா சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. என்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அவர் அம்மான்னு கூப்பிடலாமா? ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவனுக்கு ஆண் பால் பெண் பால்லாம் இல்லைங்க. அவர் இதெல்லாம் கடந்த ஒரு மகிமை நிறைந்த ஆண்டவர், சொரூபி. ஹல்லேலூயா. அதனால தான் பரலோகத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. சில குறும்புக்காரங்க, சில சில உபதேசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா அப்ப கடவுளை நீங்க என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மனுஷனுக்கு தெரிஞ்ச அறிவுல மூன்றாவது பாலினம் ஒன்ன கண்டுபிடிக்கிறதுக்கே 2000 வருஷத்துக்கு மேலாச்சு. ஹல்லேலூயா. மூன்றாவது பாலினம் கண்டுபிடிக்க. ஆனா தேவன் இந்த பாலினங்களுக்கும் காலங்களுக்கும் உட்பட்டவரே அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ஹல்லேலூயா. ராஃபா, யெகோவா ரூஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கை தட்டி பாட போறோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி பாடுவோமா? ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா, யெகோவா ரூஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா, யெகோவா ரூஃபா, என் கர்த்தர் தான் என்னோட அப்பா. அவர் என்னை விட்டு என்றும் என்னை என்று விட்டு விலகாதவரே, யாருக்கு முன்னும் என்னை விட்டு கொடுக்காதவரே. என்னை என்று விட்டு விலகாதவரே, யார் முன்பும் என்னை விட்டு கொடுக்காதவரே. என்னை என்று விட்டு விலகாதவரே, யார் முன்பும் என்னை விட்டு கொடுக்காதவரே. உம்மை பாடுவேன், உம்மை தேடுவேன், உம்மை பாடுவேன். எப்போதும் உம் பாதம் ஓடி வந்துடுவேன், எப்போதும் உம் பாதம் ஓடி வந்துடுவேன். ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா, யெகோவா ரூஃபா, என் கர்த்தர் தான் என்னோட அப்பா. ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட. ராஃபா, யெகோவா ரூஃபா, தாயை போல மடியின் மேல, தாயை போல அள்ளி போட்டு அணைச்சுக்கிட்டவர் நீ தானே. தாயை போல மடியின் மேல அள்ளி போட்டு அணைச்சுக்கிட்டவர் நீ தானே. தகப்பன் போல தோளின் மேல தூக்கி போட்டு சுமந்து கொண்டவர் நீ தானே. தகப்பன் போல தோளின் மேல சுமந்து கொண்டவர் நீ தானே. ஒரு பாரமாக என்னை என்று நினைக்கவில்லையே, தூரமாக என்றும் நீ நிற்கவில்லையே. ஒரு பாரமாக என்னை என்றும் நினைக்கவில்லையே, ஒரு தூரமாக என்னை நீ நினைக்கவில்லையே. தேடி வந்தீரே, ஓடி வந்தீரே, தேடி வந்தீரே. தெய்வமே உம் புகழ பாட வச்சீரே, தெய்வமே உம் புகழ பாட வச்சீரே. ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா, யெகோவா ரூஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. ஷம்மா, யெகோவா ஷம்மா,
அம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா யெகோவா ரூஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. ஷம்மா, நல்ல கையை தட்டி. என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா யெகோவா ரூஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. நாதியற்ற அனாதையாக அப்பாவானி, நாதியற்ற அனாதையாக வாழ்ந்த எனக்கு நீர் அப்பாவானி. நன்றி கெட்ட துரோகியான வாழ்ந்த எனக்கு நல்ல வாழ்க்கை தந்தீர். நன்றி கெட்ட வாழ்க்கை சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, நாதியற்ற அனாதையாக வாழ்ந்த எனக்கு நீர் அப்பாவானி. நாதியற்ற அனாதையாக வாழ்ந்த எனக்கு நீர் அப்பாவானி. நன்றி கெட்ட துரோகியாக வாழ்ந்த எனக்கு நல்ல வாழ்க்கை தந்தேன். நன்றி கெட்ட வாழ்க்கை வாழ்ந்த அவமான சின்னமாக நீ நினைக்கவில்லையே, அலங்கார சின்னமாக என்னை உயர்த்தி வைத்தீரே. அவமான சின்னமாக என்னை நினைக்கவில்லையே, அலங்கார சின்னமாக என்னை உயர்த்தி வைத்தீரே. தொல்லையானேனே இப்போ பிள்ளையானேனே, தொல்லையானேனே இப்போ பிள்ளையானேனே. என்ன கழுவி சொந்தமாக்கினீர், ஒத்த சொல்லால என்ன கழுவி சொந்தமாக்கினீர். ஷம்மா யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா யெகோவா ரூஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. ஷம்மா யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா யெகோவா ரூஃபா, என் கர்த்தர் தான் என்னோட அப்பா. ஷம்மா அம்மா. ராஃபா யெகோவா ரூஃபா, என் கர்த்தர் தான் என்னோட அப்பா. ஷம்மா யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா யெகோவா ரூஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. என்னை என்று விட்டு விலகாதவரே, யார் முன்பும் என்னை விட்டு கொடுக்காதவரே. என்னை என்று விட்டு விலகாதவரே, யார் முன்பும் என்னை விட்டு கொடுக்க. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னை என்று விட்டு விலகாதவரே, யார் முன்பும் என்னை விட்டு கொடுக்காதவரே. உம்மை பாடுவேன், உம்மை தேடுவேன், உம்மை பாடுவேன், உம்மை தேடுவேன். எப்போதும் உம் பாதம் ஓடி வந்துடுவேன், எப்போதும் உம் பாதம். ஷம்மா யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா யெகோவா ரூஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. தாயை போல மடியின் மேல அள்ளி போட்டு அணைச்சுக்கிட்டவர் நீர்தானே. தாயை போல மடியின் மேல அள்ளி போட்டு அணைச்சுக்கிட்டவர் நீர்தானே. தகப்பன் போல தோளின் மேல தூக்கி போட்டு சுமந்து வந்தவர் நீர்தானே. தகப்பன் போல தோளின் மேல தூக்கி போட்டு சுமந்து வந்தவர் நீர்தானே. ஒரு பாரமாக என்னை என்றும் நினைக்கவில்லையே, ஒரு தூரமாக என்றும் நீ நிற்கவில்லையே. ஒரு பாரமாக என்னை என்றும் நினைக்கவில்லையே, என் தூரமாக இயேசு நீ நிற்கவில்லையே. தேடி வந்தீரே, ஓடி வந்தீரே, தேடி வந்தீரே, ஓடி வந்தீரே. தெய்வமே உம் புகழ பாட வச்சீரே, தெய்வமே உம் புகழ பாட வச்சீரே. ஷம்மா யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா யெகோவா ரூஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. நல்ல சந்தோஷமா. ஷம்மா யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அப்பா. ராஃபா யெகோவா ரூஃபா,
என் இயேசு தான் என்னோட அப்பா. என்னை என்று விட்டு விலகாதவரே, யாருக்கு முன்பு விட்டு கொடுக்காதவரே. என்னை என்று விட்டு விலகாதவரே, யார் முன்பும் என்னை விட்டு விலகாதவரே. உம்மை பாடுவேன், உம்மை தேடுவேன், உம்மை பாடுவேன், உம்மை தேடுவேன். ஓடி வந்துடுவேன், எப்போதும் உம் பாதம் ஓடி வந்துடுவேன். ஷம்மா யெகோவா ஷம்மா, என் கர்த்தர் தான் என்னோட அம்மா. ராஃபா யெகோவா ரோஃபா, என் இயேசு தான் என்னோட அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் பக்தன் அப்படிங்கிற எல்லைக்கோட்டை தாண்டி கடவுள் வந்து பல நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு. நம்ம தான் இன்னும் பயங்கிற பேர்ல, பக்திங்கிற பேர்ல ஆலயத்துக்கு வந்தோமா, 4 பாட்டை பாடினோமா, 2 ஜெபத்தை பண்ணோமான்னு போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இயேசு கடவுள் பக்தன்கிற எல்லைக்கோட்டை தாண்டி அப்பா பிள்ளைங்கிற உறவு கூட்டுக்குள்ள வந்து பல நூற்றாண்டு காலம் ஆச்சுங்க. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் உங்களை என்னையும் பிள்ளையாதான் பார்க்கிறார். ஒரு அப்பாவுக்கு பிள்ளை என்ன கடமை செய்யணுமோ அதை செய்யத்தான் எதிர்பார்க்கிறார். ஆலயம் என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திற்குள்ள உன் பொறுப்பு என்னவோ, உன்னுடைய கடமை என்னவோ, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் சொல்லட்டுமா, உங்களை மட்டும்தாங்க எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை எத்தனை பேரால அவர் மட்டும் வேணுங்கிற வாழ்க்கைக்குள்ள, அந்த ஜெபத்துக்குள்ள, ஆராதனைக்குள்ள வர முடியும்? எனக்கு நீங்க மட்டும் போதும் இயேசுப்பா. நீங்க தான் என் வாழ்க்கையில பெரிய பங்கு. நீங்க தான் என் வாழ்க்கையில பெரிய பங்கு ஆண்டவரே. நீங்க தான் என்னுடைய பங்கு. நீங்க தான் என் வாழ்க்கையில சிறந்த பங்கு ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் சொல்ற பிள்ளைங்க அப்படியே கண்களை மூடி ஆமென் கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை தொழுது கொள்ள போகிறோம். எஸ் லார்ட், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் என்னுடைய சந்தோஷம். நீங்க தான் என்னுடைய பேரின்பம். நீங்க இல்லாம வேற ஒண்ணு இல்லை இயேசுப்பா. நீங்க இல்லாம வேற ஒண்ணு வேணாம் இயேசுப்பா. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை,
நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே சுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை. ஆமென். ஆராதனை ராஜா, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. பரலோக பிதாவே, எங்கள் நல்ல ராஜாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு இருக்கிற ஒரே பிடிமானம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நம்பத்தக்கவரும் உண்மையுள்ளவருமான உம்முடைய சன்னிதானத்தில் உகந்த பலியா எங்களை விட்டு கொடுக்கிறோம். உன்னத தேவ பிரசன்னம் எங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு அபிஷேகித்து நடத்தட்டும் என்று சொல்லி தேவ பிரசன்னத்தில் விட்டு கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் உட்காரலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த நாளில் கூட இந்த மாதத்தின் முதல் ஆராதனையை ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்துச்சா? ஆமென். தேவ பிரசன்னம் இருந்துச்சா? கர்த்தர் இருந்தாரா? உங்களை ஏற்றுக்கொண்டாரா? அல்லேலூயா. பேட இருக்கக்கூடாது. ஆமென். ஆமாம், ரிசீவிங் எண்டு எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் பாருங்க. ஏன்னா கிவிங் எண்டில் பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. கிவிங் எண்டில் ஆமாம், அவருடைய ஊற்றுக்கண் திறந்து தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஊற்றுக்கண் எப்படி தான் இருக்குங்க? திறந்து தான் இருக்கு. அவருடைய வாசல் எப்போதுமே என்ன பாருங்க, என்னை பார்த்து பதில் சொல்லணும். என்னை பார்த்து பதில் சொல்லணும். அவருடைய ஊற்றுக்கண் எப்போவுமே, அவருடைய வாசல் எப்போவுமே. ஆமாம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலை. ஆமென். அல்லேலூயா. ஸோ அவர்கிட்ட பிரச்சனை இல்லை. ரிசீவிங் நம்ம கொஞ்சம் அவருக்கு கிவ் அப் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும், அதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆன்லைன் வழியாக ஜூடி மிஷன் மீடியா யூடியூப் சேனல் மற்ற சோஷியல் மீடியாவில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனாய் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் இன்னைக்கு என்ன ஆராதனை? வாக்குத்தத்த. ஆமாம் ஆமாம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே பிடிமானம் அந்த வாக்குத்தத்தம் தான். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்னமோ செய்யணும்னு இருக்கிறார். ஒருவேளை நான் கேட்டதெல்லாம் அவர் செய்யலைன்னா கூட பரவாயில்ல.
அல்லேலூயா. நான் கேட்டதெல்லாம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவர் ஒன்று சொன்னார்னா கண்டிப்பா செய்வார்ல. அப்படி என்னதான் சொல்றாரு, என்னதான் செய்வாருன்னு மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். அவர் செய்ய போகிறவைகளை சொல்லுவார். அவர் சொல்லுகிறவைகளை எல்லாம் செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீக்கிரமா எழும்பி போ, பெலிஸ்தியரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அல்லேலூயா. சீக்கிரமா எழும்பி போ, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அல்லேலூயா. காலமும் கடல் அலையும் யாருக்காகவும், சத்தம் வரல, ஆமா, காத்திருக்காது. டைம் அண்ட் வைட் நெவர் வெயிட்டிங் ஃபார் எனிஒன். இல்ல, ஆமா, ஒரு ப்ராவர்ப் இருக்கு. காலமும் கடல் அலையும் யாருக்கும் காத்திருக்காது. காலமே காத்திருக்காது, கடல் அலையே காத்திருக்காதுன்னா கர்த்தர் மட்டும் காத்திருப்பாரா? உங்களுக்கு சொல்ற பாருங்க, ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக காத்திருக்கிறவர். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்முடைய ஒரு தொடர் செய்தியாகவே காத்திருக்கிற தேவன் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். ஆண்டவர் காத்திருக்கிறவர் தான். எது வரைக்கும் காத்திருப்பார் தெரியுமா? நீங்க எழும்புகிற வரையிலும் அல்ல, நீங்க திரும்புகிற வரையும் அல்ல. அவர் ஒரு காலத்தை நிர்ணயிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்தர் ராஜாத்தி சிஸ்டருக்காக ஆண்டவர் ஒரு நாளை நியமிச்சிருக்கிறார். அது வரைக்கும் ஆண்டவர் பொறுமையை வெயிட் பண்ணுவார். அந்த காலம் வருது. நீங்க ஆசீர்வதிக்கிற காலம், நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிற காலம், நீங்க அபிஷேகிக்கப்படுகிற காலம், நீங்க அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காலம் வருது. அந்த கர்த்தர் நிர்ணயித்த அந்த நாட்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்த தொடங்கி விடுவார். அல்லேலூயா. நிறைய பேர் எப்படி தப்பா டிவோஷன் பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு. விட்டுட்டு போகிறதுங்கிறது லாஸ்ட் ஸ்டெப், அது மகிமையில வரும்போது. அல்லேலூயா. ஆமா, நியாயாசனத்தில் நிற்கும் போது அங்க ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசிட்டு இருக்குமா. ஆனா அது வரைக்கும் அந்த காலம் சமீபித்து வருமானால், உங்களுடைய வேலை சமீபித்து வருமானால், தேவனாகிய கர்த்தர் உங்களை துரிதப்படுத்த தொடங்குவார். அல்லேலூயா. இந்த வருஷம் பறக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த இயர் ஆஃப் கைரோஸ். இது கைரோஸின் காலம். இந்த காலம் உங்களுக்கென்று விசேஷித்த விதமாய் ஏற்படுத்தப்பட்ட காலம். இது உங்களுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட காலம், உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வேலை, உங்களுக்கென்று கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிற ஒரு நேரம். இந்த நேரம் உங்களுக்கானது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார் யூ. இது உங்களுக்கானது. இது உங்களுக்கான. இது தேசத்துக்காக அல்ல, இது தேவ ராஜ்யத்துக்காக அல்ல. ஆண்டவர் பிரத்யேகமா உனக்காகவே ஏற்படுத்தின நாட்கள் தான் இந்த 2026. அல்லேலூயா. நம்ம தான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த உலகமே சரியாயிருச்சுனா தான் நமக்கு சக்சஸ் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஜெயம் எடுத்தாதான் உலகத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். பரிசுத்தம் வந்த பிறகு உலகத்தை வெறுக்க முடியுமா? உலகத்தை வெறுத்ததுக்கு அப்புறம் தான் பரிசுத்தம் வருமா? இது வரைக்கும் நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளுக்கு பரிசுத்தம் கொடுத்துட்டா உலகத்தை வெறுத்துருவோம். இன்னைக்கு காலையில் ஆராதனையில் இந்த பாடல் பாடும் பொழுது நான் அதை கவனிச்சேன். மாய உலகத்தை வெறுத்திட அழித்திரே பரிசுத்த ஜீவியமே அப்படின்னு அந்த பக்தர் பாடுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே பாடல்ல, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திரே பரிசுத்த ஜீவியமே. அப்ப இந்த உலகத்தை வெறுக்கணுங்கிறது தான் முதல் காரியம். அல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்ப நம்ம எல்லாமே ரிவர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம், தலையிலாவே பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு இன்னும் காரியம் நடக்க மாட்டேங்குது. எந்த பிரச்சனைக்கும் தீர்வை வெளியில தேடக்கூடாதுங்க. அல்லேலூயா. செல்ஃப் பிளேமிங்கிறது வேற, செல்ஃப் கிளீனிங்கிறது வேற. செல்ஃப் பிளேமிங் உங்களை நரகத்துக்கு நேரா மரணத்துக்கு நேரா நடத்திடும். ஆனா செல்ஃப் கிளீனிங் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேரா பரிசுத்த பிரசன்னத்துக்கு நேரா நடத்தும். எந்த பிரச்சனைக்கு தீர்வை நமக்குள்ள இருந்து தான் தேடணும்.
ஆண்டவர் கரெக்டாக தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சீகன் பால் பிரதரை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் யாரை தான் மாற்றுவார்? சீகன் பால் பிரதர் தான் மாற்றுவார். மாறாத வரைக்கும் எதுவும். ஆமாம், இப்போ பக்கத்தில் சொல்ல வேணாம், கொஞ்சம் அப்படி உள்ள தூங்கிட்டு இருப்பான்ல, அவனை தட்டி எழுப்பி, டே மனசாட்சி இருக்கா இல்லையா? அது எங்க பாஸ்டர் இருக்கு அப்படியா? சொல்லுங்க, டே மனசாட்சி எல்லாமே மாறட்டும் அப்புறம் நான் மாறுவேன்னு சொன்னா நடக்காது. எல்லாமே மாறட்டும் அப்புறம் நான் மாறுறேன்னு சொன்னா நடக்காது. நீ மாறினாதான் எல்லாமே மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாருக்கு தண்ணி வேணும், பெயர்சபா வனாந்தரத்தில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆகாருடைய அந்த தேவையை ஆண்டவர் சந்திச்சாரா அல்லது ஆகாருடைய கண்களை திறந்தாரா? ஏன்னா ஆல்ரெடி துறவு அங்கதான் இருக்கு. அவளுடைய மைண்ட் செட் என்ன ஆயிருச்சு? அவளுக்கு அழுக, அவளுடைய புலம்பல், அவளுடைய குழப்பம், அவளுடைய கஷ்டங்கள், அவளை சுற்றிலும் தேவன் வைத்திருக்க தீர்வை பார்க்கவே முடியல. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த வார்த்தையை சொல்றேன், நமக்குள்ள இருந்துதான் தீர்வு. ஆமென், அல்லேலூயா. சாரி. சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்த விரும்புகிறார். ஆமென். என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க சீக்கிரமா எழும்பணும். இன்னும் நாட்கள் வரட்டும், இன்னும் காலம் வரட்டும். கிடையாது, கிடையாது. மனம் திரும்புறதுக்கு காலமெல்லாம் கிடையாதுங்க. இதுதான் அந்த நாள், இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஹல்லேலூயா. என்னாச்சு ஆச்சா? அப்ப நீ தான் உதவி செய்யணும் அங்க. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, அப்ப கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. நம்பர் 1, நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இது சீக்கிரமாய் நீங்கள் எழும்ப வேண்டிய காலம். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்புங்க. அல்லேலூயா. தேவன ஆலயத்துக்கு திரும்பி வர வேண்டியவங்க திரும்பி வாங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற வேண்டிய பிள்ளைங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெற வேண்டிய பிள்ளைங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், அர்ப்பணிச்சவங்க தங்களுடைய பாதையில தங்களுடைய தேவனுடைய காரியத்துக்காக சீக்கிரமா எழும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி புறப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. The departed God. தேவன் புறப்பட்டு விட்டார். தேவன் புறப்பட்டு விட்டார். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி புறப்பட்டு விட்டார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு புறப்பட்டு விட்டார். உங்களை விடுதலையாக்கும்படிக்கு புறப்பட்டு விட்டார். உங்களை அபிஷேகிக்கும்படிக்கு அவர் அவருடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். அவர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து உங்களுக்காக புறப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. Our God is ready. All ready. ஹல்லேலூயா. ஏல் ரெடி, ஆல் ரெடி. ஹல்லேலூயா. ஆமா, ஆல்ரெடி ஏல் ரெடி. ஏல்னா காட். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தமாயிட்டார். இப்ப நாம தான் நமக்காக ஆண்டவர் இப்ப வெயிட் பண்ண மாட்டார். நீங்க கவனிச்சு பாருங்க, சோதம் கொமரா அழிக்கப்பட்ட பொழுது அவனை காப்பாற்றுகிற நாட்கள் வந்தது. ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, உனக்குரியவர்கள் யாராவது இந்த பட்டணத்துல இருந்தா என்ன பண்ணிரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்க. ஆண்டவர் பாருங்க, லோத்தை மட்டும் காப்பாத்தல. ஆபிரகாம் சொன்ன கணக்குக்கு 10 பேர் வேணும். இங்க எத்தனை பேர் தான் இருக்காங்க? 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேர்ல 2 பிள்ளைங்க வீட்டில் மாப்பிள்ளைங்க பேசி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வீட்டில் 3 பேர் சிக்கினா கூட, அல்லது 2 பேர் சிக்கினா கூட ஒரு 8 பேர் ஆயிரும். ஒரு 10 பேர் கணக்குக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணார். அது சொல்றாரு, உனக்குரிய எல்லாரையுமே கூட்டுவா. அவனும் போய் பேசுறான். எதுவும் வேலை நடக்கிற மாதிரி தெரியல. காலம் போய்கிட்டே இருக்கு, பொழுது விடிய போகிறது. இப்ப அந்த நியாய தீர்ப்பின் நாட்கள் வருகிறது, நியாயம் செய்ய வேண்டிய நாட்கள் வருகிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, லோத்து தாமதித்து கொண்டிருக்கிறதை கண்டபோது அவர்கள் 2 பேரையும் அந்த பிள்ளைங்க கைகளை பிடிச்சுக்கிட்டாங்க. லோத்து மனைவி கையை பிடிச்சுக்கிட்டாங்க. பட்டணத்துக்கு வெளியே துரிதப்படுத்தினார்களாம். வெளியே இழுத்துட்டு வந்தாங்க. நீங்க சொல்லுங்க, அவன் தாமதிச்சுட்டு இருந்தான்னு விட்டுட்டார் ஆண்டவர்? ஆபிரகாம் இருந்து காப்பாத்திட்டு கொண்டு வந்த செல்வங்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அழிய போகுதே, அதெல்லாம் காப்பாத்தின கிடையாது. ஆண்டவருக்கு உன்னுடையவைகளை பார்க்கலும் நீதான் முக்கியம். அல்லேலூயா. உனக்காக அவர் புறப்பட்டு விட்டார். உன்னை வெளியே வா வெளியே வான்னு சொன்னா நீ வரமாட்டேங்கிற. ஆண்டவர் பார்த்தாரு, பிடிச்சு இழுத்துட்டு வர போகிறார். உன்னை உள்ள வான்னு கர்த்தர் கூப்பிடுறாரு, நீ வரமாட்ட, கர்த்தர் உன்னை இழுத்துட்டு வருவார். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருக்க பிடிக்கும் போது சத்தம் வரலையே, ஆனா அது நம்ம நல்லது. அல்லேலூயா. நமக்கு பிடிக்காதவைகளை தேவன் செய்தால் சந்தோஷம் கொள்ளுங்கள். நமக்கு பிடிக்காதவைகளை தேவன் செய்தால்
தேவன் செய்வது உங்களுக்கு புரியவில்லை என்றால் அமைதியாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிட்டது முடியலைங்கிற நேரத்தில் தேவ பலனை சார்ந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்லது, அது உங்களுக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்டில் தேவன் புறப்பட்டு விட்டாருங்கிற நல்ல செய்தியை நான் உனக்கு சொல்லுகிறேன். உன் தேவன் உனக்காக புறப்பட்டு விட்டார். உன் தேவன் உனக்காக புறப்பட்டு விட்டார். உனக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர் புறப்பட்டு விட்டார். உன்னை காப்பாற்றும்படிக்கு தேவன் புறப்பட்டு விட்டார். ஆகையினால நீங்க தைரியமா இருங்க. நீங்க தைரியமா செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யாக்கோபு சொல்லுவார் இல்லையா, யாக்கோபு சொல்லுவாங்கல்ல, ஏசா வந்து கூப்பிடும்போது சொல்லுவார், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கரவலாடுகளாக இருக்குது, மாடுகளெல்லாம் கொஞ்சம் சின்ன கண்ணுக்குட்டிகளாக இருக்குது, இதெல்லாத்தையும் வேகமாக நான் ஓட்டிட்டு வந்தால் செத்து போயிடும். நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த கண்ணுக்குட்டியோட மைண்டில் இருந்து யோசிச்சு பார்க்குறேன், எஜமானே உங்கள் அண்ணன் கூப்பிட்றான்னு என்னை வேகமாக ஓட்டிடாத, என்னால் வர முடியாது, நான் பாதியில் செத்துருவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே உங்கள் வேகத்துக்கு என்னை இழுத்துட்டு போங்க, செத்தாலும் உசுறு கொடுக்குறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. அல்லேலூயா. நான் பாதி வழியில் செத்தாலும் உசுறு கொடுக்க நீங்க இருக்கிறீங்க. இங்க காலம் தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலத்தை நான் வீணடிச்சிட கூடாதுங்க. இது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் புறப்பட்டு விட்ட காலம். பலன் கொண்டு ஆண்டவருடைய வேகத்திற்கு, ஆண்டவருடைய அந்த காரியத்திற்கு, ராஜாவின் காரியம் அவசரமாக இருக்கிறபடியினால வேகமாய் புறப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 அனுகூலங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர் புறப்பட்டு விட்டார். ஏன் புறப்பட்டுட்டார்? இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்? ஒரு 3 காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி, அதனால நீங்க செய்ய வேண்டிய சற்றும் அசட்டை பண்ணக்கூடாத 3 எச்சரிப்பான தேவ ஆலோசனைகளையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிங்க. இந்த 5வது அதிகாரம் ரொம்ப விசேஷமான அதிகாரம். 2 சாமுவேலின் 5வது அதிகாரம் இருக்கு பாருங்க, ரொம்ப ஸ்பெஷலான அதிகாரம். அது கிட்டத்தட்ட தாவீதின் வாழ்க்கையின் பரிபூரணத்தை குறிக்கிற ஒரு அதிகாரமா இருக்கும். தாவீதோட வாழ்க்கையில் எப்படி இருக்குமா? ஒரு கம்ப்ளீஷன், ஒரு பரிபூரணம், ஒரு நிறைவை உண்டாக்குகிற ஒரு இடமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 5வது அதிகாரத்தில் நீங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று பார்க்க முடியும். தாவீதினுடைய அந்த கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணின காலம் நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனை விட்டுருங்கம்மா, நீங்க கொஞ்சம் இங்கே மெசேஜ் கவனிங்க ப்ளீஸ். சரியா? அவனை விட்டுருங்க. நீங்க இங்கே செய்தியை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். சரியா? கர்த்தர் உங்களோடு பேசுறார் இல்லையா? கர்த்தர் இது உங்களுக்காக வச்ச காலம் இல்லையா? என்ன பார்த்து பதில் சொல்லணும். இது உங்களுக்காக கர்த்தர் வச்ச காலம் தானே. அப்ப இந்த காலத்துல தேவன் நம்மளை துரிதப்படுத்துறது நீங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்காக. அல்லேலூயா. அதனால வசனத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்ல வருதுங்கிறது விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த 2வது சாமுவேலின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் கர்த்தருடைய நல்ல வார்த்தைகள் நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் காத்திருப்பு இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில
சரி, தேவநாம மகிமைப்படட்டும். உங்க போன் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாமே எஃபர்ட் போட்டாச்சு, அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க, பரவாயில்லம்மா, விடுமா. ஏன்னா போனை கொடுக்கவே அவ்வளோ யோசிக்கிறாங்க அவங்க அப்பா சர்ச்சுக்கு வரும்போது. சரி கவனிங்க, நான் ஒரு 3 ஆசீர்வாதங்களை வேகமாக சொல்லிட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டாம் தம்பி வேண்டாம் விடு, தம்பி வேண்டாம் விடு, பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் அது அப்படியே ரெக்கார்ட் போட்டு விட்டுரு. ரெக்கார்டில் இருக்கா? சூப்பர், எடிட் பண்ணிக்கலாம். சரி, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு 3 ஆசீர்வாதங்கள், உங்க 3 ஆசீர்வாதங்கள். இந்த வார்த்தை எதற்காக தேவன் புறப்பட்டு இருக்கிறார், உங்களை எங்க இழுத்துட்டு போக விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 5வது அதிகாரத்தில் நீங்க பாருங்க, மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்திற்கு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வர்றாங்கம்மா? பைபிள் எங்கம்மா? எப்ரோன்ல எங்க, யார்கிட்ட வராங்க? ராஜா கிட்ட வரும்போது நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேலுக்கு ராஜா வேண்டும். இப்போ இஸ்ரவேல்ல ராஜாவா அவங்க ஏற்படுத்தின எதுவுமே சரியில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவன் வச்சிருக்கிற வழிக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஏற்படுத்தினவன் தான் தாவீது, மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டவன் தான் சவுல், மனுஷருக்காக ஏற்படுத்தப்பட்டவன். இன்னும் சரியா சொல்ல போனா தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் தான், ஆனா மனுஷருக்காக. ஆனா தாவீது தேவனுக்காக, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுங்களா? அந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்கிறார்? சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணும் போது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். எத்தனை வயசுலமா? கிட்டத்தட்ட ஒரு 13 வயது இருக்கும். 12-13 வயதுல தாவீது தன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக. நீங்க சொல்லுங்க, அப்போ இஸ்ரவேல்ல ராஜா இருந்தாரா? தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் போது யாரு? சவுல் இருந்தார். அதற்கு அப்புறம் 17 ஆண்டு காலம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேலுக்கு ராஜா யார் வரல? தாவீது வரல. அடுத்த 17 ஆண்டு கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு தாவீத. ஆனா தாவீது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நேரா ஆடு மேய்க்க தான் போனார். எங்க தான் போனாரு? அரசாள வேண்டிய அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது நேரா ராஜாங்க அரண்மனைக்கு போகல. அங்க எங்க போனாருமா? ஆடு மேய்க்க போனார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆண்டவர். நம்முடைய கர்த்தர் ரொம்ப சென்சிட்டிவானவர். தம்முடைய பிள்ளைகளை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார். அரண்மனைக்கு போடானா மறுபடியும் நீ ஆடு மேய்க்கவா அப்படின்னு பார்த்தார். அங்க ஆல்ரெடி யாருக்கு? சவுலுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஒரு அசுத்தாவி பிடிச்சிருக்கு. இப்ப அதை விரட்டணும், அதை ஓட்டணும். யாரை கூப்பிடுறதுன்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் அறிவேன், அவன் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன், காரிய சித்தி உள்ளவன், மிகுந்த இவன் இருக்கிற எல்லா பிளஸ் பாயிண்டையும் ராஜா கிட்ட சொல்லி கூட்டு வர சொல்ற. நீங்க கவனிச்சு பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ இருக்க வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. ஆமா, சும்மா கால் போற போக்குல எல்லாம் போயிட முடியாது. கைக்கு வாய்க்கிறதெல்லாம் செஞ்சிட முடியாதுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், முதல் காரியமா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை அந்த ஸ்தானத்திற்குள்ள கொண்டு வருவார், அந்த ஸ்தலத்திற்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்பர் 1, ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். அன்னைக்கு தாவீதை கர்த்தர் அரண்மனைக்குள்ள கொண்டு போனார். அந்த அரண்மனைக்குள்ள கொண்டு போன தாவீதால விடுதலை பெற்ற சவுல் மறந்துட்டான். சவுல் ராஜா மறந்துட்டார். அங்க 7ஆம் பள்ளத்தாக்கு யுத்தம் வருகிறது. 16வது அதிகாரத்துல விடுதலை, 17வது அதிகாரத்துல யுத்தம். தாவீதை பத்தி அவனுக்கு தெரியல. தாவீது வெறுமனே கிட்டார் தான் வாசிப்பார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். பேய் தான் ஓட்டுவான்னு. அவன் பிரச்சனையும் ஓட்டுவான். அல்லேலூயா. இப்ப ராஜாவுக்கு பேய் ஓட்டியாச்சு, கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு, மறுபடியும் ஆடு மேய்க்கிறது. மறுபடியும் எங்க தான் போனார்ப்பா?
தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். யுத்தம் வருகிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, உன்னை அரண்மனையில ராஜாவா உட்கார வைக்க நினைச்சா நீ ராஜாவுக்கு பேய் ஓட்டிட்டு மறுபடியும் எங்கதான் வர்ற? ஆடு மேய்க்க வந்துட்ட. வா, உன்னை சத்துருக்கள் முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லி பெலிஸ்தீனாகிய கோலியாத்துக்கு முன்னாடி அங்க மறுபடியும் கொண்டு போய் நிறுத்துறாரு. ஏன்னா இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு ஒரு ராஜா வேணுங்க, இஸ்ரவேலை விடுவிப்பதற்கு ஒரு ராஜா வேணுங்க. அந்த ராஜா இங்க இருக்கிறாங்களா? அந்தகாரத்தில் இருக்கிறவங்களை விடுவிக்கிற ராஜா இங்க இருக்காங்களா? அசுத்தத்தில் பிடிபட்டிருக்கிற இளைய தலைமுறையை விடுவிக்கிற ராஜாத்திகள் இங்க இருக்கிறாங்களா? தெரியல பாஸ்டர், அவங்க எங்கேயோ இருப்பாங்க. அப்படித்தானே? நீங்க தான் அந்த ராஜா, நீங்க தான் அந்த ராஜாத்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் கொண்டு போறார். அங்க பெலிஸ்தீனாகிய கோலியாத்துக்கு முன்னாடி நின்னு அவ்வளோ பெரிய சவுலால செய்ய முடியாத ஒரு வேலையை ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ராஜாக்கு வேற வழியே இல்லை. இவன் ஒரு யுத்ததாரின்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் முன்னாடி வெற்றி பெற்றவன்னு தெரிஞ்சிருச்சு. இவனை அவாய்ட் பண்ண முடியாது. ராஜா அரண்மனையில் ராஜ சேவகனாக அவன் சேர்க்கப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ராஜ சேவகன் ஆயிட்டான், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துறான். ஏதாவது வெற்றி கிடைச்சதா அப்படின்னா சத்துருக்கள் மேல வெற்றி. ஆனா அங்கீகரிக்க வேண்டிய சவுல் இன்னும் அங்கீகரிக்கவே இல்லை. அவனை மட்டம் தட்டுகிறான், அவனை கீழே தள்ளுறான். அவன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் கொடைச்சலும் கொடுக்க முடியுமா கொடுக்கிறான். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பொண்ணை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாத்துவோம். ஆயிரங்களுக்கு அதிபதியாக போர் சேனை தலைவனாக இருந்த தாவீதை நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து, ஒரு நல்ல சேவகனா இருந்து யுத்தங்களை நடத்துன்னு சொல்லி முடிச்சிருவான். கேப்டனா இருந்தவன சோல்ஜரா டீப்ரமோட் பண்ணிடுவான். எல்லாருக்கும் முன்னாடி அவமானம், பந்தியில உட்கார்ந்து இருக்கும் போது அவமானம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஈட்டியை மட்டும் சவுல் எரியவில்லை. அவன் வாழ்க்கையில தாவீதுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்தான். தாவீதை அடிச்சு துரத்துனாங்க. தாவீதை மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் வனாந்தரங்களிலும் அலைய விட்டாங்க. எவ்வளவு துரத்தினாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சத்துருக்கள் ஓட ஓட துரத்தினால் ஒரு நாள் வரும், மன்னிக்கணும், அந்த நாள் வந்துருச்சு. சத்துருக்களை தண்ணீர் புரண்டோடுகிறது போல ஓட பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதை அரண்மனையை விட்டு துரத்துனாங்க, தாவீதை எருசலேமை விட்டு துரத்துனாங்க, தாவீதை சீயோனை விட்டு துரத்துனாங்க, தாவீதை இஸ்ரவேலை விட்டு துரத்துனாங்க. எந்த பெலிஸ்தியனை ஜெயிச்சானோ அதே பெலிஸ்தியர் ராஜா கிட்ட போய் பைத்தியக்கார மாதிரி நிக்கிறதுக்கு பண்ணுனாங்க. அவனுக்கு இருந்த எல்லா காரியங்களையும் உருவி போட்டார்கள். நாட்கள் வந்தது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக புறப்பட்டார். எந்த ஜனங்கள் இவனை வேண்டான்னு சொன்னாங்களோ, எந்த ஜனங்கள் இவனை சீன்னு சொன்னாங்களோ, அந்த ஜனங்களே இப்ப கூப்பிடுறாங்க. ஐயா, அந்த ஜனங்களே என்ன பண்றாங்கம்மா? கூப்பிடுறாங்க. பாருங்க, அக்காலத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீது இடத்தில் வந்து, இதோ நாங்கள் எலும்பும் உடைய மாம்சமுமானவர்கள், ஹல்லேலூயா, சொல்லி ராஜா கிட்ட வர்றாங்க. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோட நான் அந்த வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்றேன், பிரகடனப்படுத்துறேன். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. உங்க எல்லைக்குள்ள நீங்க பிரவேசிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஸ்தலத்துல உங்க கால் நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் புறப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி போற கர்த்தருங்க. யாருங்க அவரை தடை செய்ய முடியும்? யார் தேவனை தடை செய்ய முடியும்? யார் ஆண்டவரை தடுக்க முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க முன்னாடி போனாலே ஒருத்தன் உங்களை தடுக்க முடியாது. இப்ப கர்த்தரே உங்களுக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கும் பொழுது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் பிரவேசித்திருக்கிறார். நீங்க தடைகளை நீக்கி உள்ளே பிரவேசிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க ஸ்தலத்துல உங்க எல்லைக்குள்ள உங்க கால் வரும். நீங்க இனி அலைந்து திரிவது இல்லை. ஹல்லேலூயா. இது அந்த காலங்க, இது அப்படிப்பட்ட காலங்க. நீங்க அலைந்து திரிகிற காலம் அல்ல, வாடகை வீடா திரிகிற காலம் அல்ல. ஆமென். நீங்க ஒவ்வொரு சபையா திரிகிற காலம் அல்ல, இது ஒவ்வொரு ஊரா திரிகிற காலம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த எல்லைக்குள்ளாக நீங்க பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்பர் 2, அந்த எல்லைக்குள்ள எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காலத்திற்குள்ள நீங்க கர்த்தர் கொடுத்த காலத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்க காலம் தாமதிக்கிறீங்கன்னு வச்சுங்க, நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனையா டிலே. எப்ப எதுலையுமே டிலே, எல்லாத்துலயுமே டிலே. ஆண்டவர் சொல்ற வேலையை சொல்ற நேரத்தில் செய்யற பழக்கம் இந்த தலைமுறையிலே இல்லாம போயிருச்சு பாருங்க.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்குமானா அது தாமதம் தான். தேவன் தாமதிப்பாரா? தேவன் தாமதிப்பாரா? தேவன் தாமதிப்பாரா? அவர் என்றைக்குமே தாமதிக்கிறவர் அல்ல. அவர் வருகை குறித்து சிலர் சொல்றபடி அவர் தாமதிக்கிறார் என்று அவர் சிலர் சொல்லுகிறபடி அவர் வருகை குறித்து தாமதமாயிராமல் நம்மில் ஒருவனும் கெட்டு போக கூடாதுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர் தாமதிக்க மாட்டார், காத்திருப்பார். தாமதம் வேற, காத்திருக்கிறது வேற. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் காத்திருக்கல, தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த தாமதத்தின் விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திர வீதத்துக்குள்ள சில சத்துருக்கள் வந்துருவாங்க. நீங்க யாரை ஜெயிக்கணுமோ அவங்க உள்ள வந்துருவாங்க. நீங்க யாரை மேற்கொள்ளணுமோ, எந்த சுபாவங்களை மேற்கொள்ளணுமோ அந்த சுபாவங்கள் உள்ள வந்துடும். தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த சமாதான குறைச்சல், சமாதானத்தை கெடுக்கிற சமாதான கேடை உள்ள வந்துருவாங்க. வாசிக்கிறீங்களா? 5வது வசனத்தை வாசிக்கலாம். 6வது வசனம், மன்னிக்கணும், 6வது வசனம். தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எங்க போறாருங்க? எருசலேமுக்குள்ள. எபூசியரா? எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரம் தானமா? இஸ்ரேலுடைய தலைநகரம் தானே பிரதர் எருசலேம்? கரெக்ட் தானே? தலைநகரத்துக்குள்ள அந்நிய ஜாதியார் எப்படி வந்தாங்க? சவுல் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேலுங்கிற நாடு உருவாயிருச்சுல, வந்துருச்சுல. இஸ்ரவேல கிட்டத்தட்ட 7 நியாயாதிபதிகள் ஆண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுல் ராஜா ஆண்டு இருக்கார் 40 வருஷம். நடுவுல தலைநகரத்தில் எப்படி எபூசியர்கள்? ஆண்டவர் துரத்து விடுவீர்கள் அப்படின்னு சொன்னார்ல, அந்த எப்படி புறஜாதியார் எப்படி உள்ள வந்தாங்க? வாசிக்கலாமா? யோசுவாவின் புத்தகம் 15வது அதிகாரம் 63வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 13வது அதிகாரம் 15:63. அன்னைக்கு எருசலேம்ல குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரராலேயே துரத்தி விட முடியாம போயிருச்சான். ஏன்னா இதுக்கான காரணம் 8வது அதிகாரத்தில் இருக்கிறது. அன்றைக்கு அந்த கிபியோனியர்கள் கையில 9வது அதிகாரத்தில் பாருங்க, 14வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்கள் போஜன பதார்த்தத்தில் எவ்வளவு வாங்கிட்டாங்களாம்பா? சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ? துணூண்டு, இம்னிக்கூண்டு, கொஞ்சோண்டு. அந்நிய ஜாதியார் கையில கொஞ்சோண்டு பதார்த்தங்களை வாங்கினதோட விளைவு எருசலேம்ங்கிற இஸ்ரவேலுடைய தலைநகரத்தை விட்டே அவங்களால துரத்த முடியல. என்னதான் கானான சுதந்தரிச்சிட்டோம்னு கொக்கரித்தாலும் உள்ளுக்குள்ள சில அந்தரங்கத்துல சில அருவருப்புகள் இன்னும் வெளியே போக முடியாம போராடிட்டு இருக்கு. என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்க சுபாவத்தை மாத்திக்க முடியல. என்னதான் ஜெப அபிஷேகம் பெற்று சுவிசேஷ ஊழியம் செய்யற விசுவாசிகள் சுபாவத்தை என்ன பண்ணிக்க முடியல, மாத்திக்க முடியல. ஆண்டவர் பார்க்கிறாரு, உன் எல்லைக்குள்ள நீ கால் வைக்கிறேன்னா உன் எல்லைக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற சத்துருக்களையும் சத்துருவின் சுபாவங்களையும் நீ என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இது ஜெயிக்கிற காலம். முதல்ல சொன்னேன், உங்க ஸ்தலத்துல உங்க கால்கள் நிற்கும். 2, உங்க ஸ்தலத்திற்குள்ள ஏற்கனவே இருக்கிற சில கெட்ட சுபாவங்களை, அசுத்த வல்லமைகளை, அந்தகார கிரியைகளை நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஜெயிப்பீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. உங்க சத்துருக்களை என்ன பண்ணுவீங்கப்பா? பாருங்க, அந்த பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ராஜா என்ன சொல்றானா, இதிலே தாவீதினால் பிரவேசிக்க கூடாது என்று எண்ணி, தாவீது அவன் ஒரு ஆடு மேய்க்கிற பயவுள்ள, அவன் எப்படி எருசலேமுக்குள்ள வந்துருவான்? ஹலோ, பார்க்கறதுக்கு பாரு, 3 அடி உயரம், 4 கிலோ என்ன, ஒரு 5-6 எலும்பு, 2 மீட்டர் தோல், ஒரு 5-6 கிலோ சதை. இதை வச்சு தேசத்தை அசைச்சிட முடியுமா? என்ன ஆச்சு? தம்மா துண்டு இருக்கிறான், இவன் என்ன பண்ணிட போறான்?
இவன் வந்தான்னா குருடர்களையும் முடவர்களையும் வச்சே என்ன பண்ணிடுவானாமா, சப்பைகளுமே தாவீதை தடுப்பார்கள்னு சொன்னானா. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, எல்லாம் சத்தமா சேர்ந்து வாசிக்க போறீங்க. ஆனாலும் 7வது வசனம், ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை, அல்லேலூயா, 2 சாமுவேல் 5வது அதிகாரம். நான் இதை தாண்டி வேற எங்கேயுமே போகல. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது, நீங்க எப்ப சத்துருக்களை 100% துரத்துறீங்களோ அப்ப அது உங்களுடைய நகரம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 5:7 வாசிக்கிறோம். ஆனாலும், இதுவரைக்கும் இந்த ஆனாலும் நீங்க தானே சொன்னீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆனாலும் ஏன் பிரச்சனை மாறல பாஸ்டர்? தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இருக்கட்டும் பாஸ்டர், ஆனாலும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உள்ள எருசலேம்ல எபூசியர் இருக்காங்கடா, உனக்குரிய தேசம் தான், உனக்குரிய பட்டணம் தான், உனக்குரிய எல்லை தான், உனக்குரிய வாழ்க்கை தான், உனக்குரிய குடும்பம் தான், உனக்குரிய அழைப்பு தான், உனக்குரிய சபை தான். ஆனா சில சத்துருக்களின் கிரியைகள்ல போராடிட்டு இருக்கீங்கல்ல, ஆனாலும் நீ தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்ப, அது உன்னுடைய நகரமா மாறும். நீங்க சத்துருக்களை ஜெயிப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். சத்துருக்களை உங்க எல்லையை விட்டு துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் புறப்பட்டிருக்கிறார். உன் காலடிகள் உன் எல்லைக்குள்ள நிற்கும். 2, உன் எல்லையை விட்டு சத்துருக்களை நீ துரத்துவ. மூன்றாவது இந்த வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. இந்த 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட கூட உடன்படிக்கை பண்ணின பின்பு, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல், நிறைவேறிச்சா? சகோதரர் நடுவில் ஈசாயுடைய வீட்டில் யாருக்கும் தெரியாம அந்த குடும்பத்துக்கு மட்டும் தெரிய, ஆமென், சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீது தலையில ஊத்தி, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாருங்கிற வார்த்தை, ஆமென், அவன் வீட்டு அறையில் மட்டுமல்ல, யூதா கோத்திரத்துக்கு மட்டுமல்ல, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் ஆக்குவதற்கு அவர்களையே தேடி வர பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜனங்களையே தேடி வர பண்ணினார் ஆண்டவர். அந்த ஜனங்களையே அவனிடத்தில் கொண்டு வந்தார். 3வது, உங்களுடையவர்களை உங்க எல்லைக்கு உட்படுத்துவீங்க. நமக்குரியவர்கள் நம்ம இடத்துல வருவாங்க. அவங்க எந்த எல்லையில் இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வருவார். அவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க தான் எங்களை ஆளணும். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை எங்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் தான் உங்களை எங்களுக்கு என்று ஏற்படுத்தினார். கர்த்தர் இந்த திருச்சபையை தான் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு உன்னை விட்டுட்டு போன ஜனங்க திரும்பி வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர், உங்களை ஆகாதுன்னு தள்ளிட்டு போனவங்க உங்களை தேடி வந்து, ஐயோ தப்பு பண்ணிட்டோன்னு உங்ககிட்ட திரும்பி வருவார்கள். அவர்களை உங்க எல்லைக்குள்ள உடன்படிக்கையினால சேர்த்து கொள்ளுங்கள். உடன்படிக்கையினால சேர்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி புறப்பட்டிருப்பார். இதுக்கப்புறம் நீ யாருக்கு முன்னாடி தலை குனிய மாட்டேன், எந்த அன்புக்காகவும் கெஞ்ச மாட்டேன். உன் அருமை தெரியாம, கர்த்தர் உன்னதான் கொடுத்தார்னு புரியாம, அவர்கள் மாம்சத்தில் உங்களை விட்டு போனவர்கள், அதே மாம்சத்தில் நொறுக்கப்பட்டவர்களாய், ஆவியிலே விசனப்பட்டவர்களாய் உன்னிடத்தை வந்து விண்ணப்பம் பண்ணி, உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்க எல்லைக்குள்ள உங்க கால் நிற்கும். உங்க எல்லைக்குள்ள இருக்க கூடாதவைகளை நீங்க துரத்துவீங்க. 3வது, உங்களுடையவைகளை உங்க எல்லைக்குள்ள கொண்டு வருவீங்க. நீங்க அங்க நிப்பீங்க. உங்களுடைய நகரமா மாறும். ஹல்லேலூயா. அது உங்க நகரமா மாறும். சரி, இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய 3 ஆலோசனைகளை கொஞ்சம் கூட, இனிமே இந்த 3ல் ஒன்றை நீங்க அசட்டை பண்ணினா கூட கண்டிப்பா இது நிறைவேறாது. கர்த்தர் இன்னும் வேகப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அதனால நீங்க இடம் கொடுக்க வேண்டிய 3 காரியங்களை வேகமா நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 3 காரியங்கள். ஆமென். முதலாவது காரியம், 5வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். 17வது வசனமும் 23வது வசனமும்.
ம் ம் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் பரவியிருந்தார்கள். நல்லா கவனிங்க. முதல் முறை இஸ்ரவேலுக்கு தாவீது ராஜா ஆயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே சத்துருக்கள் வருகிறார்கள். உள்ள இருக்கிற சத்துருவை துரத்துனா வெளியே இருக்கிற சத்துரு வருவான். அப்படி வர்றது எதுக்காக அப்படின்னா கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுக்கறதுக்காக தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஜெயிக்கிறதுக்காக தான் பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனை ஜெயிக்கிறதுக்காக இல்ல, பிரச்சனையை நீங்க ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை ஜெயம் எடுக்க பண்ண விரும்புறார். அதுக்காக தான் சில சத்துருக்கள் வர்றாங்க. ரெப்பாயும் பள்ளத்தாக்குக்கு வர்றாங்க. அந்த பள்ளத்தாக்குக்கு வரும் பொழுது நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்ப ராஜா ஆயிட்டான். இந்த 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 இத்தனை வருஷங்கள் அவன் பார்க்காத யுத்தம் கிடையாது, பார்க்காத சத்துருக்கள் கிடையாது. அவனுக்கு பழக்க வழக்கமா இருக்கிறது இப்ப யுத்தம் வாழ்க்கையாகவே இருக்கிறது. அவன் கைகள் எல்லாம் ஆண்டவரே சாட்சி சொல்றார், உன் கைகள் யுத்தக்கரை படைந்து இருக்கிறது, ரத்தக்கரை படைந்து இருக்கிறதுன்னு சொல்றார். ஆனா அப்படிப்பட்ட தாவீது இப்ப சத்துரு வரும்போது எங்க போறான் தெரியுமா? தேவ சமூகத்துக்குள்ள போறான். இப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கட்டுகளா வளர்றதுக்கு முன்னாடி உள்ளே புறப்பட்டு வந்து, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய சமூகத்தினால, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்தின் நன்மைகளால் அவர்களை திருப்தி அடைய பண்ணுவேன்னு. ஆண்டவர் உங்களை அவருடைய காலத்துக்குள்ள வர விரும்புறார். நீங்க உங்க எல்லைக்குள்ள பிரவேசிக்கணும்னா, நீங்க உங்க எல்லைக்குள்ள பிரவேசிக்கணும், முதல்ல தேவ எல்லைக்குள்ள வாங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற சந்திப்பின் நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவ சந்திப்புங்கிறது தான் என்னுடைய முதல் காரியம். இனி இனி ஆண்டவர் உங்ககிட்ட முதல்ல கேட்க விரும்புறது, நீ தேவனை சந்திக்கணும். உன் தேவனை சந்திக்கும்படிக்கு நீ ஆயத்தப்படணும். அனுதினமும் தேவனை சந்திக்க முடியாத நம்ம எப்படி அந்த நித்திய நியாய தீர்ப்புல போய் தேவனை முகமுகமா பார்க்க முடியும்? எத்தனை பேருக்கு நான் சொல்ல எனக்கு தெரியல. நான் டெய்லி ஆண்டவரை தனிப்பட்ட விதத்துல அவரை சந்தோஷமா தைரியமா அவருடைய கிருபாசன தண்டையில என்னால சேர முடியலைன்னா அந்த நியாயாசன தண்டையில முன்னாடி எப்படி நிக்க முடியும்? உங்களுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பின் மேல நம்பிக்கை இருக்கா? இயேசு சீக்கிரம் வருவாரா? நல்ல சத்தமா சொல்லணும். வருவாரா? தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்குவாரா? ஒரு கூட்ட ஜனம் கைவிடப்படுமா? அந்த நியாய தீர்ப்புல வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளுமாய் பிரிக்கப்படுவார்களா? அப்ப நியாய தீர்ப்பு உண்டாகும் இல்லையா? அந்த நியாய தீர்ப்புடைய விளைவு ஒண்ணு நித்திய பரலோகமா இருக்கும், இல்லாட்டி நித்திய, நீங்க சொல்லுங்க, இங்க வாழும்போது கிருபாசன தண்டையவே நம்ம கிட்டி சேர முடியலன்னா நியாயாசன தண்டையில எப்படி கிட்டி சேர முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு, முதல்ல என்ன நீ சந்திக்கணும்னு சொல்றாரு. நீ என்ன சந்திக்கணும். தேவ சந்திப்பு, அதுதான் உங்களுடைய முதல் ஆலோசனை. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க எல்லைக்குள்ள உங்க கால் பிரவேசிப்பதற்கு முன்பாக தேவனை நீங்க சந்திக்கிறதுக்கு உங்க முழங்கால்கள் பிரவேசிக்கட்டும். உங்க கால்களால உங்க ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க முழங்கால்களால தேவ சந்நிதிக்குள்ள பிரவேசிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஆமென். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 24வது வசனம். செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா நம்ம மாறணும். ஒன்னு தேவ சந்திப்பு, ரெண்டாவது தேவ சத்தம், தேவ சத்தம். அல்லேலூயா. சொல்றேன், லாஸ்டா உங்க கூட ஆண்டவர் பேசியிருக்காரு. நீங்களா ஆண்டவர் பேசினது கேட்டிருக்கீங்களா? பைபிள் படிக்கும் போது உணர்த்தப்படுறதில்ல, யாரா பாஸ்டர் மூலமா பேசல, இப்படி நான் பேசுறேன்ல, இந்த மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்களா? கடைசி ஆண்டவர் எப்ப பேசினார்னு யோசிச்சு பாருங்க. ஏன் கடைசி அவ்வளவு நாள் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. தினமும் நம்ம கூட வாழணும்னு விரும்புகிறவர், தினமும் நம்ம கூட பேசணும்னு விரும்புகிறவர். அல்லேலூயா. நம்ம கூட பேசணும்னு ஆசையா ஓடி வருகிற ஆண்டவர். ஆனா பல சூழ்நிலைகளை நம்ம அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம புலம்பலை மட்டும் சொல்லிட்டு போறோம். கொஞ்சம் உங்க ஜெப நேரத்தில் தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த முசுக்கொட்டை செடின்னு சொல்லப்படுதுல்ல, முசுக்கொட்டை செடி, இந்த முசுக்கொட்டை செடிக்கு சரியான ஒரு வேர்டு என்ன அப்படின்னா பக்கா அப்படின்னு சொல்றாங்க. PAKA, பக்கா. சரியா? இந்த பக்கா அப்படிங்கிற வேர்டு எபிரேய வார்த்தையில் என்ன அர்த்தம்னா வீப்பிங் அப்படின்னு அர்த்தமா, தேம்பி அழுகிறதுன்னு அர்த்தமா. வீப்பிங்னா என்ன அர்த்தம்? கருதுனமா? வீப்பிங்னா அழுகை தானே, தேம்பி தேம்பி அழுகிறது.
தேவனுடைய அந்த அழுகையின் சத்தத்தை உன்னால கேட்க முடியல. தேவனுடைய வேதனையின் சத்தத்தை உன்னால கேட்க முடியாத அளவுக்கு நம்ம தூரம் ஆயிட்டோம்ல. நீங்க கவனிச்சு பாருங்க, ரோட்ல போற வர எல்லாருமே அவங்க கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்றது கிடையாது. நம்மளும் எல்லா கஷ்டத்தையும் சொல்றது கிடையாது. நம்ம அழுகிற நம்ம கண்ணீரை எல்லாருமே பார்த்தது கிடையாது. ஆனா நம்ம கண்ணீரை பார்க்கறதுக்கு நம்ம உறவுக்குள்ள ஒரு லிமிட்டேஷன் வச்சிருப்போம்ல. நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்ம அழுகையை பார்த்துருவாங்களா? நம்ம கூட பழகிற எல்லாருமே நம்ம அழுகையை பார்த்துருவாங்களா? யார்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட தான் நம்ம அழுவோம். இல்லை, இவங்க நம்ம கண்ணீரை சரியா புரிஞ்சுக்குவாங்க. தேவனுடைய அப்படி வேதனையை நீங்க உணர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சுல்ல. ரெண்டாவது காரியம், தேவ சத்தத்தை கேட்க உங்க நேரத்தை இடம் கொடுங்க. உங்க ஜெப நேரங்கிறது நீங்க பேசுகிற, நீங்க பாடுகிற, நீங்க பைபிள் வாசிக்கிற நேரமா மட்டும் இருக்கக்கூடாது. அதுல ஒரு பகுதி தேவன் பேசுறதுக்கு இடம் கொடுக்கிற நேரமா இருக்கணும். ஆமென். மூன்றாவதாக, தேவ யுத்தம் செய்யுங்கள். முதல்ல சொன்ன தேவனுடைய சமூகத்திற்குள்ள, தேவ சந்திப்பிற்குள்ள புறப்படுங்கள். இரண்டாவது, தேவ சத்தம் கேளுங்கள். மூன்றாவது, தேவனுடைய யுத்தத்தை செய்யுங்க. 5வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென். சங்கீதக்காரனான தாவீது கட்டளையிட்டபடியெல்லாம், கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேபா முதல் தொடங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தானாம். அல்லேலூயா. நம்ம ஜெயிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம போராட்டம் மனுஷர்களோட அல்ல. நம்ம போராட்டம் கணவனோட, மனைவியோட, மாமனாரோட, மாமியாரோட, நாத்தனாரோட, கொழுந்தியாளோட கிடையாது. பிள்ளைகளோட கிடையாது. சகோதரர்களோட நம்ம யுத்தம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஆவிக்குரிய யுத்தத்தை செய்தே ஆகணும். எத்தனை நாளைக்கு வியாதியோட போராடிக்கிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு தரித்திரத்தோட போராடிட்டு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு இப்படி சாபங்களோட போராடிட்டு இருப்பீங்க? ஆமா, நம்ம சாபங்களோட போராடுறதுக்கு அழைக்கப்படலை. சாபங்களுக்கு எதிராய் போராட, தரித்திரத்திற்கு எதிராய் போராட, பாவத்துக்கு எதிராய் போராட, வியாதிக்கு எதிராய் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான ஆமென். ஏற்கனவே தேவன் யுத்தம் என்று சொல்லி ஒரு தலைப்புல பேசி இருக்கிறோம். ஒரு யுத்தம் எப்படி இருக்கணும், கர்த்தரோடு நம்ம செய்கிற யுத்தம் எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு எதிராக செய்கிற யுத்தம் எப்படி இருக்கணும், ஒரு சீரியஸ் மெசேஜ் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கும். ஆமென். வாய்ப்பு இருக்குமானா அதெல்லாம் போட்டு பாருங்க. வீட்டுக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சது, வேலை முடிஞ்சதுன்னு இருக்காம இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட எத்தனையோ வழிகள் உண்டு. தேவனுடைய வார்த்தை கேட்க, நடத்துதலை கேட்க போய் அமைதியா உட்கார்ந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாடல்களை கேட்கறதை தாண்டி இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கறதுக்கு இடம் கொடுங்க. உபதேசங்களை கேட்கறதுக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை யுத்தங்களுக்குள்ள நடத்துவார், யுத்த களத்துக்குள்ள நடத்துவார். உங்க கைகளை வெல்லுக்கும், ஆமென், உங்க விரல்களை வில்லுக்கும் கைகளை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். யுத்த காலத்திற்குள்ள தேவன் உங்களை செய்ய அழைத்து கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஆமென் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய காலம். கர்த்தர் முன்னாடி புறப்பட்டிருக்கார். கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி புறப்பட்டு விட்டார். நீங்க தேவனை சந்திங்க. கர்த்தர் உங்களை பேசும்படிக்கு புறப்பட்டிருக்கிறார். நீங்க அவருடைய சத்தத்தை கேட்கணும். கர்த்தர் உங்க கூட சேர்ந்து ஒரு யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். நீங்க கர்த்தரோட யுத்தம் பண்ணாம கர்த்தரோடு இணைந்து யுத்தம் பண்ணுங்கள். தேவ யுத்தத்தை உங்க கைகளை எடுங்க. உங்க பிரச்சனைகளை தூக்கி ஓரங்கட்டுங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்துகிட்டே தானே இருக்கும். இன்னைக்கு தேவனோடு சேர்ந்து நான் செய்ய வேண்டிய யுத்தம் என்ன? ஆண்டவர் என்னை என்ன களத்தில் நடத்த விரும்புகிற, யாருக்காக நான் ஜெபிக்கணும், யாருக்காக நான் போராடணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் ஒரு குறிப்பை கொடுப்பார். நீங்க ஜெபிக்கும் போது அந்த கண்ணீரின் சத்தத்தை கேட்க முடியும். கண்ணீருக்கு சத்தம் இருக்கா? கண்ணீருக்கு சத்தம் இருக்கா? கண்ணீருக்கு அழுகிறதுக்கு சத்தம் இருக்கு இல்ல, ஒப்பாரிக்கு சத்தம் இருக்கு. கண்ணீருக்கு சத்தம் இருக்கா? எஸ், கண்ணீருக்கு சத்தம் இருக்கு. அந்த சத்தத்தை மனுஷங்களால கேட்க முடியாது. அந்த கண்ணீர் நம்ம ஐயில இருந்த ஐ டிராப் அப்படி விழும்போது ஒரு சத்தம் இருக்கு. அது தேவன் மட்டும் தான் கேட்பார். அதை கேட்டு தான் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இப்போ நீ சீக்கிரம் எழும்ப வேண்டிய நேரம். எழும்பிப்போ, சீக்கிரம் எழும்பிப்போ, சீக்கிரம் எழும்பிப்போ. கர்த்தர் உனக்கு முன்னாடி புறப்பட்டு விட்டார். உன் எல்லைகளை சுதந்திரிக்கணும். எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். உன் எல்லைகளை சுதந்திரிக்கணும். உன் எல்லைக்குள்ள இருக்கிற அசுத்த வல்லமைகளை துரத்தணும். உன் எல்லைக்குள்ள உன்னுடையவர்களோட நீ வாழணும். ஆமென். கர்த்தர் உனக்காக புறப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறார். அவர் ஆயத்தமா புறப்பட்டுட்டார். God is ready to depart. அவர் புறப்பட்டு இருக்கிறார். எல்லா வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் புறப்பட்டு இருக்கார். நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆமென். தேவ சத்தம் கேட்க ஆயத்தப்படு. தேவனுடைய யுத்தத்தை செய்ய ஆயத்தப்படு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வருகிறேன். ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து இந்த செய்தியை உனக்கு நான் சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளையே, get ready, get ready,
கெட்டடி வெறுமனே ஆமென் அல்லேலூயா சொல்லி மௌனமா இருக்காத, கொஞ்சம் வாய் திறந்து ஆமென். முசுக்கொட்டை செடிகளின் நுனியிலே தேவ சத்தத்தை கேட்க வேண்டுமானால் ஆமென் கண்ணீரோடு தேவனிடத்தில் திரும்பு. ஆமென், தேவனிடத்தில் திரும்ப. நீ மனுஷர்களிடத்தில் திரும்ப தேவையே இல்லை. நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்களிடத்தில் திரும்புவார்களாக. ஆனா நீ தேவனிடத்தில் திரும்பாம அவர்களிடத்தில் திரும்ப முடியாது. நீ தேவனை சந்திக்காம அவர்கள் உன்னை வந்து சந்திக்க முடியாது. நீ தேவ சமூகத்துக்கு வராம அவங்க உன் முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்கப்பா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட நான் வருகிறேன் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்திற்கு வருகிறேன், உங்கள் பிரசன்னத்திற்கு வருகிறேன். ஆமேன், நான் உங்கள் பிரசன்னத்துக்கு வருகிறேன், நான் உங்கள் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன்னு சொல்லி ஆமேன் கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன். ஆமேன். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமேன், ஆமேன். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்ணமுடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். நான் கர்த்தர் எனக்கு முன்பாக எப்போதும் நிறுத்தி இருக்கிறேன்னு சொல்றேன்னா, நான் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்னா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கணுமே. நான் தேவனுக்கு முன்பாக, கர்த்தர் எனக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறார். நான் தேவனுக்கு முன்பாக புறப்படணும். தேவனுடைய கையை பிடிச்சு நடக்கணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எனக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறவர். ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. வாய் திறந்து இயேசுப்பாட்ட சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Thank you Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ஷஹாந்தலா ரஹதுனா கதலா கரபடஹதுனா ஓரி பஹாந்தனா ரபஷபஹதலா ரடகதனா ரகடகதனா. ஆமென், 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 ஆமென். வாய் திறந்து ஜெபிக்க தேவ பிரசன்னம் கடந்து வரும். ஆமென். வாய் திறந்து அப்படியே நீங்க ஜெபிக்க தேவ பிரசன்னம். ஆமென். வாய் திறந்து நீங்க ஜெபிக்க தேவ பிரசன்னம். ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆமென். ஹalleluya. Thank you பா, உமக்கு நன்றி. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தெய்வம் நீரே. என்னை காக்கும் எனையாளும் தலைவர் நீரே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம். ஆராதனை உமக்கே நாளெல்லாம். ஆராதனை